பிரேஸ் காட். நம்ம கடைசியாக என் பிதாவிற்காக என்கிற தலைப்பில் சில பகுதிகளாக நம்ம தியானிச்சுக்கிட்டு வரோம். இதை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, கடைசியாக நம்ம 2 காரியம் தியானிச்சோம். தேவன் என்னை நேசிக்கிறாரா என்றும் தேவனுக்கு நான் முக்கியமா என்றுங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் தந்தை தேவையை சந்திப்பாரா இன்னும் பல விதமான கொஸ்டின்ஸ் நமக்குள்ள. நான் இயேசுவை அறிந்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியுமான்னு சொல்லி பலருக்கு பலவிதமான சந்தேகங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம இதை குறித்து வேதத்தில் நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா, பிதா என்கிற ஒரு ஸ்தானத்தை நாம் மறந்து போனோம். அவர் பிதாவா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போவதனால தான் பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், இவர் என் தேவையை சந்திப்பாரா? ஒரு பிள்ளைக்கு இன்ன தேவை என்பது பிதாவுக்கு தெரியும், தன் தகப்பனுக்கு தெரியும். தகப்பன் வேண்டிய நேரத்தில் வேண்டியதை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை தகப்பன் எதிர்பார்க்கிறார். சரி, வேதத்தில் கூட சில வசனம் இருக்குது. இயேசு சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26 இப்படி கூறுது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு, பறவை விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்க்கல, ஆனா அதையும் பரமபிதா என்ன பண்றாருன்னா பிழைப்பூட்டுகிறார், அதுக்கும் சாப்பாடு போடுறாரு. நேற்று நம்ம பார்த்தோம் 2000 பன்றிகள், கடைசியாக பார்த்தோம் 2000 பன்றிகள் செத்தாலும் சரி, எனக்கு லேகியோன், அந்த பிசாசு பிடித்த மனிதன் சாகக்கூடாது என்று நின்றவர் உங்களுடைய பசியையும் உங்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் இருக்கிற தேவையையும் அவர் பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பாரோ? நாம் பல நேரத்தில் அப்படி நடந்துக்கிறோம். கர்த்தர் இந்த என் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு, நான் சரியில்லையே, இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு வாழ்கிற விருப்பத்தை அவர் பார்க்குறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, நீங்கள் பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். பறவைக்கே நான் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பேனா, உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்காம இருப்பேனா? அந்த தேவைகளை சந்திக்காம இருப்பேனா? ஆண்டவர் உங்களோட சொல்றார். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அழகா இருக்குது. மத்தேயு 6:30 வசனங்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நம்ம அழகா அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படாதுங்க, என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலைப்படாதுங்க, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவைன்னு தெரியும், நீ காட்டுப்புல்ல போய் பாரு, அதை நான் எப்படி உடுத்து வச்சிருக்கேன்னு பாரு, ஆகாயத்து பறவைகளை உற்று பாருங்க. அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சிடணும், ஆண்டவர் பறவைகளை காமிச்சு கூட நம்மகிட்ட பேசுறாரு. அதை பார்க்கும் முச்சில நமக்கு ஒன்று தெரியணும், என்னன்னா அது சாப்பிடுது, அது இன்னைக்கு வர உயிரோடு இருக்குது, அதையும் பரலோக பிதா போஷிக்கிறாரே. அவர் அதை பார்த்து தன்னுடைய மகன் என்றோ, காகத்தை பார்த்தோ, ஒரு பறவையை பார்த்தோ, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று அவர் கூறவில்லை. அவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. அப்போ நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து தான் தீருவார். இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய ஆலயம் என்றால் நமக்குள் தேவன் வாசமாயிருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆலயத்திற்கு என்ன என்ன தேவை இருக்கிறது என்பதை அவர் அறிவாரா இல்லையா? இந்த ஆலயம் இன்னும் கட்டப்பட வேண்டும், இன்னும் உருவாக வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும். இவன் உலகத்துல நிறைய பிரச்சனையில் இருக்கிறான், சாப்பாடு இல்லைன்னா இவன் எப்படி வாழுவான்? இதெல்லாம் பரலோகத்திற்குரிய பிதாவானவர் கவலைப்படாமல் இருப்பாரோ?
யோசிக்கணும். நம்ம இந்த காரியத்தை யோசிக்காத பட்சத்துல தான் பல குழப்பங்களுக்குள்ள இருக்கும். நம்ம யோசிக்கிறோம் என் எதிர்காலம் என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றார், "நீ என் ஆலயம். நீ எனக்கு தேவை. நீ எனக்கு முக்கியம். நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை தேவையிலேயே பட்டினியிலே சாக விடுவேன் என்று நினைக்கிறாயோ? இந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உன்னால என்ன நம்ப முடியுதா?" இதை தான் ஆண்டவர் கேட்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் சொல்றாரு, பிள்ளைன்னு கூட பார்க்காம இயேசுவையே உங்களுக்காக சிலுவையில் கொடுத்தேன், ரத்தம் சிந்த வச்சுட்டேன். அவர் கேட்குறாரு, மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? மிச்சம் எல்லாத்தையும் நான் எப்படி உனக்கு கொடுக்காம இருப்பேன்? உன் தேவைகளை சந்திக்காம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? காடுக்கு பவர் இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சோம்னா அதில் ஒரு காரியம் இருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ சொல்றாரு, மாறுதல் இல்லையா, வேற்றுமையின் நிழல் இல்லையா. அந்த காலத்தில் இது ஒரு ஊழியக்காரர் அழகா எனக்கு சொல்லி கொடுத்தார், ரெயின்ஹார்ட் போன்கே. அவர் ஒரு காரியத்தை சொன்னார், யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழல் இல்லைன்னா இது எப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும்னா, உச்சி வெயில், ஒரு மத்தியான நேரத்தில் கடுமையாக வெயில் இருக்கும் போச்சுல நீங்கள் பாருங்க, மாறுதல் வேற்றுமை நிழல் விழாது. எனக்கு முன்னாடி நிழல் விழாது, எனக்கு இப்புறமும் நிழல் விழாது, ரைட்லேயும் விழாது, லெஃப்ட்லேயும் விழாது, ஃப்ரண்ட்லேயும் விழாது, பேக்லேயும் விழாது. நிழல் எங்கே விழும்னா என் பாடியோட நிழல் என் காலுக்கு கீழே விழும். இதை தான் குறிக்குது. யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழல் இல்லை. அப்போ அர்த்தம் என்னன்னா, அந்த டைமில் சூரியன் உச்சி வெயில் அடிக்குது, ரொம்ப ரொம்ப காட்டமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்னைக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தனோ அதே பவர்ஃபுல்லாக தான் இன்னைக்கும் இருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு தேவன் அற்புதம் செஞ்சார், அன்னைக்கு தேவன் அடையாளம் செஞ்சார், இன்னைக்கு செய்வாரா? ஆமா, அதை தான் சொல்றார், யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. அன்னைக்கு எப்படி சூரியன் நடுப்பகல்ல உச்சக்கட்ட வெயில் இருக்குதோ, அப்போ காலுக்குள்ளதான் அதோடைய நிழல் விழுதோ, அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, அதே வல்லமையில நான் எப்பவும் இருக்கிறேன். பெந்தைகோஸ்தே நாள்ல எவ்வளவு வல்லமையா இருந்தாரோ அதே வல்லமையோடு இன்றைக்கு இருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, சுடர்கள் உண்டாக கடவுதுனார், உண்டாயிற்று. பூமியை பார்த்து பேசினார், உண்டாயிற்று. கடலை பார்த்து பேசினார், உண்டாயிடுச்சு. வானத்தை பார்த்து பேசினார், உண்டாயிடுச்சு. அவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்னார், உண்டாயிடுச்சு. ஒத்த வார்த்தை சொல்லி அதே நடந்துச்சுன்னா அப்ப அன்னைக்கு அதே வல்லமையில தான் அவர் இருந்திருக்கிறார். அதே வல்லமையோடு இன்றைக்கும் இருக்கிறார். ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு எழுதப்பட்டிருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே, என்ன நான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, வானத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாராம், பூமியில் அவர் பாதம் இருக்குதான். அவருடைய சைஸ் எவ்வளோ, அவருடைய ஹைட் எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உங்க தேவைகளை சந்திப்பது அவருக்கு அவ்வளவு கடினமா? வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காள், அவளுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிடுச்சு. அவளுக்குள் ஒரு யுத்தம் நடப்பதை அவளை உணர முடிகிறது. அவன் கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுப்பா அப்படின்னு கேட்க முச்சுல, அவர் அதை விளக்குறாரு. அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வயிற்றுக்குள்ள யாக்கோபும் ஏசாவும் ஒருவருக்கொருவர் ஒரு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் வயிற்றில் இருக்கும்போது. இதை ரெபெக்காளால 2 ஆண் பிள்ளைகள் என்று கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? என் மனசில் உள்ளதை, எனக்கு உள்ளதை எப்படி அவர் எப்படி அதை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருப்பாரா? என் கஷ்டம் அவருக்கு புரியலை போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் முச்சில் அவர் சொல்கிறாரு, உனக்குள்ள நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியுது. ரெபெக்காளுக்குள்ள நடக்கிறது எல்லாம் தெரியுது. 2 ஆண்மகன்கள் யுத்தம் பண்றாங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. நம்ம யோசிக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
விசுவாசம் எவ்வளவு இருக்கு? கர்த்தருக்கு உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன காரியம் கூட தெரியாம இல்ல. எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் வேதத்துல ஆ ஒரு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்த மட்டும் நம்ம வாசிப்போம். சரியா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34ல 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்குது. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடக்கும். ஆனா நீ கர்த்தரை தேடுற பாத்தியா? நீ பட்டினி கிடக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கர்த்தரை தேடுனாயானால் நீ பட்டினி கிடக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அதான் ஆண்டவர் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? உலகத்துல நம்முடைய தேவைகளை நோக்கி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். உலகத்துல இந்த தேவை சந்திக்கப்படலையே, இது சந்திக்கப்படலையேன்னு சொல்லி அப்படி இந்த தேவைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தேவையை நோக்கி ஓடாத, என்ன நோக்கி ஓடு. ஆட்டோமேட்டிக்கா உன் தேவை சந்திக்கப்பட்டுரும்னு சொல்றாரு. இன்னும் கூட நான் சொல்லப்போனா இன்னும் கூட சொல்லப்போனா, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த பூமியில ஒரு மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மரம் வளரணும், மரம் வளரணும்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வளர முடியுமா? வளர முடியாது. அப்போ இப்போ மரம் வளரணும்னா மேல மழை பெஞ்சா போதும். வானம் திறக்கப்பட்டா போதும். வானத்துல மழை ஊற்றப்பட்டா போதும். இத தான் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு. பூமியில உனக்கு தேவைகள் சந்திக்கப்படணுமா? உன்னுடைய வயிறு திருப்தியாகணுமா? உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? நீ பூமியை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறக்கப்பட்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நீ தேடு. வானம் உனக்கு திறக்கப்படும். வானத்தின் ஆசீர்வாதம் உனக்கு திறக்கப்படும் பொழுது பூமியின் தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். சந்தேகப்படும். நீ மேக்னெட் மட்டும் வச்சிருந்தா போதும். இரும்பு ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கிறோம். அந்த மேக்னெட் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் பரலோகம். அதுதான் நீதி. அவைகளை நீ தேட ஆரம்பி. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நீ இயேசுவை தேட ஆரம்பி. உன் லைஃப்ல ஒரு மாற்றம் வருதா இல்லையா பாரு. சிங்க குட்டி பட்டினி கிடக்கலாம். சிங்கம் முதல்ல எல்லாம் வேட்டையாடின பிறகு முதல்ல தான் குட்டிக்கு தான் கொடுக்குமா, அதுக்கப்புறம் தான் தின்னுமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிங்க குட்டி கூட பட்டினி கிடக்குமா தவிர நீ பட்டினி கிடக்க மாட்ட. ஏன்னா நீ என்ன செத்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறியா? ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற. அவர் உன்னை விட மாட்டாரு. இன்னைக்கு நீ யோசிக்கலாம். இன்னைக்கு சிலர் யோசிக்கிறீங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் நிறைய நல்லது பண்றேன், நான் கர்த்தருக்குன்னு வாழணும்னு நினைக்கிறேன், வேதம் தியானிக்கிறேன், இன்னும் கூட சில தேவை சந்திக்கப்படல நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்தை இன்னும் விடாம தேடு, இன்னும் நீதியை தேடு, இன்னும் பரிசுத்தத்தை தேடு, உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் உன் தேவைகளை சந்திப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அவர் முக்கியத்துவமா கருதுகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நம்மளை பார்க்கல. உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன் பிள்ளையை போல பாவித்து நடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் குமாரனை சுமப்பது போல அவர் சுமந்து கொண்டு வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு காரியம் தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி இல்லாத நேரம், அவங்களுக்கு வழி இல்லை. இப்போ பார்க்குறாங்க, செங்கடல் தான் இருக்குது, வழி இல்லை. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ செங்கடல் இருக்குதே, இந்த ஜனம் அற்ப ஜனம், மனுஷங்க தானேன்னு சொல்லி விடலை. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு வழி உண்டாக்குவதற்கு செங்கடலை பிளந்தார். அவங்க போறாங்க, வனாந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, சாப்பாடு இல்லை, நீ பட்னியா கடன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உனக்காக நான் வானத்தை திறக்கிறேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தை திறந்தார். மன்னா விழுந்தது, அவர்கள் திருப்தியானார்கள். முன்னர் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லையா, தண்ணி இல்லைன்னு உடனே தண்ணி இல்லைன்னு அவங்களை விடல, கற்பாறையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நான் என் பிள்ளைய போல நடத்தினேன். அவங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்ல முச்சல செங்கடலை பிளந்தேன். அவங்களுக்கு மன்னா இல்லைன்னு சொல்ல முச்சல வானத்தை திறந்தேன். அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்ல முச்சல கண்மலையை பிளந்தேன். இன்னைக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் பிளக்க தயார். ஆண்டவர் சொல்றார், நான் திறக்க தயார், நான் பிளக்க தயார்னு ஆண்டவர் சொல்றார். உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் ரொம்ப ஆசையா இருக்கிறார். ரொம்ப ஆசையா இருக்கிறார். இயேசு சொல்றார், நான் என் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் என் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க நிறைய பேர் ஆண்டவரை தேடுறீங்களா? அவரை தேடினீங்களா? உங்களை விட மாட்டாரு. அதானே சொன்னார்,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. நீ ராஜ்யத்தை தேட மட்டும் செய்யுங்களேன், உங்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையா பாருங்க. நிறைய பேர் தேடுறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தை மட்டும் தேடி பாருங்களேன், உங்களை பிளஸ் பண்றனா இல்லையா பாருங்க, பிளஸ் பண்றனா இல்லையா பாருங்க. ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போயிருந்தேன். அங்க போகும்போதுல அங்க ஒரு அம்மா பெருக்கிறவங்க வேகமாக ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, தம்பி நான் இயேசுவை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், ஆனால் என் தேவைகள்லாம் சந்திக்கப்படல, வீட்டில் நிறைய பிரச்சனை, வீட்டில் கல்யாணம் நடக்கலை, பிள்ளைங்களுக்கு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க நீங்கள் ஜோம் பண்ணீங்களாமாண்ணா? ஆமாம், நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே, ஆண்டவரை இது என்ன ஆண்டவரை இப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நானா அந்த கண்ணை மூடி அந்த இடத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அம்மா உங்களை தானே ஆண்டவரே நம்பி இருக்கிறாங்களாம், உங்ககிட்ட தானே ஆண்டவரே இருக்கிறாங்க, நீங்கள் என்ன ஆண்டவரே அவங்களுக்கு எதுவுமே செய்யலையாமே, அவங்க உங்களை நம்பி இருக்கேன்னு சொல்கிறாங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல முச்சல ஆவியானவர் இருதயத்தில் சொல்கிறாரு, உணர்த்துறாரு, அழகாக உணர்த்துறாரு. அந்த அம்மாட்ட கேளு, 10 நிமிஷமாச்சு என் சமூகத்தை தேடினாலான்னு கேளு அப்படின்னாரு. உடனே நான் அவங்ககிட்ட அவன் ஜெபத்திலேயே நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா, இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, ஒரு 10 நிமிஷம் கூட தேவ சமூகத்துல நீங்க இல்லையாமே, கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்துல தேடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 10 நிமிஷம் கூட தேவ சமூகத்துல கொடுக்கல, சில நிமிஷங்கள் கொடுத்து பாருங்க, ஜெபத்துல கொடுத்து பாருங்க, வேத தியானத்துல கொடுத்து பாருங்க, உங்க லைஃப்ல அவர் அற்புத அடையாளங்களை செய்யறாரா இல்லையா பாருங்க. இயேசு வசனத்தின்படி தான் செயல்பட முடியும், இயேசு வசனத்தின்படி தான் செயல்பட முடியும். இயேசு கிட்ட மட்டும் நீங்க தேடி பாருங்களேன். அவர் சொல்றாரு, நீங்க தேடி பார்த்தனா உங்களுக்கு நான் கண்டடைவேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஐ வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். உங்களுடைய தேவையை அவர் சந்திக்க முடியும், தேவையை சந்திக்க முடியும். உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேலையை தர முடியும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், நிறைய பண தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்க பண தேவையை அவர் சந்திக்க முடியும். அவர் நினைச்ச பெருக பண்ணுவார். சாப்பாடு இல்லாத நேரத்தில் சாப்பாட்டை பெருக பண்ணினார். உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக பண்ண முடியும். உங்க உலக பிரகாரமான தேவைகளை அவர் சந்தித்தே தீர்வார். உங்களுடைய கஷ்டங்களை அவர் நீக்கியே தீர்வார். இதெல்லாம் வசனத்தின்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்லட்டா, பல நேரங்களில் உங்களுக்கு இருக்க வியாதி, பஞ்சம், இல்லாமை, கஷ்டம், பிரச்சனைகள், இது எதுக்கு தெரியுமா மோஸ்டாக வருது? ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரோடு நெருங்கி இல்லாததுனால தான் வருது. எல்லா நேரத்துலையும் எப்படின்னு சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த டைம். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் நிறைய பேர் அவர்கிட்ட வரலைங்கிறதுனால தான் இதெல்லாம் அனுமதிக்கிறார். பிசாசு கேட்பான், அவங்ககிட்ட நான் போகலாமா, வியாதியை கொண்டு வரலாமா? கர்த்தர் பார்ப்பாரு, இவன்கிட்ட ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவனை பாதுகாக்கக்கூடியது எதுவுமே இல்லை அவன்கிட்ட. சரி, ஓகே, ஐ எம் அலோவிங். அவர் அலோவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை வந்த உடனே இயேசு எதிர்பார்ப்பார். பிரச்சனை வந்த பிறகாச்சும் என்கிட்ட வராரா அப்படி பார்ப்பான். வேதத்தில் ஆசான்னு ஒரு ராஜா இருக்குது, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் கடைசி காலத்தில் வியாதிப்பட்டிருந்தும் அவன் கர்த்தரை தேடவில்லை, அவர் வைத்தியரிடத்தில் போனான் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவருடைய இறுதி எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு வியாதி இருக்குன்னா என்கிட்ட முதல்ல வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா, என்கிட்ட முதல்ல வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. எல்லா காரியத்திலையும் இயேசுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க முதல்ல என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு, நான் தரேன். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன், நான் உன் லைஃப்ல எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறேன், உன்னை புதுசாக மாற்ற விரும்புகிறேன், நான் எல்லாத்தையும் நான் சொன்னபடியே செய்வேன். அவர் சொன்னார்ல, வானத்தை பார்த்து பேசினார், அது அப்படியே ஆனது. வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்னார், அது அப்படியே ஆயிடுச்சு. உங்கள் லைஃப்லையும் சொல்லுவார், இவன் கஷ்டம் தீர்வதாகன்னு சொல்லுவார், வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லுவார், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவேன்னு சொல்லுவார். அவர் சொல்றது அப்படியே நடக்கும். கிதியோன் பயந்து போய் கிடந்தான், அவனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியேன்னு. அடுத்த அதிகாரத்தில் அவன் பராக்கிரமசாலியை ஒரு சேனைகளோடு நின்றதை நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம தளர்ந்து போக வேண்டாம், நம்ம எல்லாமே முடிஞ்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு லைஃப்ல ஹோப் இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. நீங்க பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உனக்கு ஃபியூச்சர் இருக்குது. பிரதர், சிஸ்டர், நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது.
இன்னும் கூட நீங்க வந்து தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற விதம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே YouTubeல ஏன் எனக்கு மட்டும்னு சொல்லி ஒரு தலைப்புல நான் போட்டிருக்கேன். அத வந்து இன்னும் நீங்க ஆழமா அறிந்து கொள்ளலாம். நான் ஒண்ணு சொல்றேன், அத கேட்க மூச்சுலயே நான் நான் சொல்றேன், விசுவாசத்துல நான் சொல்றேன். அத கேட்கும் மூச்சுலயே உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகலாம். எப்படி நான் சொல்றேன்னா, அதுல எல்லாம் வசனம் தான் இருக்கு. வேதத்துல எழுதப்பட்டிருக்குல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது கூட என் சாட்சியும் சேர்த்து பேசியிருப்பேன். ஏன் எனக்கு மட்டும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றார், உனக்கு மட்டும் கொடுக்கிறேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னை தேடி வா, உன் லைஃப்பை மாத்துவேன். அதை நீங்க பாருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கட்டும். கர்த்தர் உங்க கூட இன்னும் நெருங்கி வரட்டும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நிறைய தேவைகள் இருக்கிறாங்க. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, என்னை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க சொன்னபடி இந்த ஜனங்களை ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிங்க. சகல தேவைகளையும் சந்திங்க. நீர் கர்த்தர். நீங்க சொன்னீங்கல்ல, உலகத்தானை போல நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஏன்னா நீ செத்தவரை ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ளவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் நீர் விடமாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீ சொன்னீர், நாங்கள் உமது ஆலயமாய் இருக்கிறபடினால் எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தே தீர்வீர். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தேவை யாவற்றையும் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்த அவங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் மாற்ற உங்களால முடியும். ஏன்னா நீங்க சொன்னீங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. மனுஷனுக்கு என்னால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்று உண்டோ என்று நீங்க சொன்னது உண்மையானால் அந்த காரியத்தை இந்த ஜனங்கள் அறியும் பொருட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழியை திறந்தவர், வானத்தை திறந்தவர், கண்மலையை பிளந்தவர், எங்களுக்காகவும் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர். சீஷர்கள் கஷ்டமான சமயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் சீஷர்களுக்காக கடல் மேல் நடந்து போனீர். அது உண்மை என்றால் எங்களுக்காக நீ செயல்படும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஒவ்வொருத்தரையும் நினைத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க சேர்ந்து ஜெபிச்சிருக்கீங்க. இன்னும் கூட ஏன் எனக்கு மட்டும்ங்கிற வீடியோவை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்க லைஃபை மாற்றுவார். கர்த்தர் இன்னையிலிருந்து உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார். உங்களுக்குள்ள விசுவாசத்தை மாத்திரம் வளர விடுங்க. நெகட்டிவா யோசிக்காதுங்க. பிசாசோட ஒரு பெரிய தந்திரமே, உனக்கு உன் லைஃப்ல எதுவும் நடக்காது, நீ இயேசுவை நம்பி வீண் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான். நீங்க நம்பிராதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், விட்டுறாதுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.